அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியின் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் மீதும் மார்க்கத்தை அதனுடைய உண்மையான கொள்கையை உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய ஆரம்ப நேரத்தில் வந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நேரான வழியை தந்து அந்த நேரான வழியை சரியாக கண்டுபிடித்து அந்த அடிப்படையில் சிந்தித்து பார்த்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளில் மிகவும் அதிகமாக கவனிக்க வேண்டிய அருள்கொடை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் செல்ல இருக்கிற இடங்களை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை அமைப்பு முறையை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை அமைப்பு முறையை பொறுத்த வரைக்கும் இதை பின்பற்றக்கூடிய மக்களுடைய அந்த அளவு தற்காலம் குறைந்திருந்தாலும் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது.
உலக அளவில் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னாக்கா மேலை நாடுகளில் அதிகமான பேர்கள் இந்த நேரான கொள்கையின் பக்கம் வந்து கொண்டிருப்பதாக பத்திரிகைகளிலும் இன்னும் ஊடகங்களிலும் செய்தி வந்து கொண்டு தான் இருக்கிறது தினம் தினம். இதை நோக்கி ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, இதை நோக்கி இன்னொரு கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது வெளியில். ஏற்கனவே ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை நம்பி முன்னோர்கள் என்ற பெயரில் வாழ்ந்தவர்கள் ஆரம்பத்தில் ஈமானை சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவர்கள் சந்ததியில் வந்தவர்கள் நம்பிக்கையின் அந்த தாக்கம் குறைகின்ற காரணத்தினால இபாதத்துகள் குறைவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில பேர்கள் உள்ளே வருகிறார்கள், சில பேர்கள் வெளியேறுகிறார்கள். காரணம் என்ன? வெளியேறுகிறான்னு என்ன? அதாவது டிக்ளேர் பண்ணிவிட்டு வெளியேகலை, நான் வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போகல. மாறாக அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி உள்ள செயல்பாடுகள் இல்லாத காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்ட நாம் இருக்கமுல்ல, நம்மை பார்த்து சில வேளைகளில் துவா செய்ய சொன்னாங்க. என்ன துவா செய்ய சொன்னாங்க அதிகமாகன்னு சொன்னாக்கா, அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் 200வது வசனம், 201, 202 ஆகிய 3 வசனங்களில் துவாவை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். எப்போ சொல்லி கொடுக்குறான்? அது கூட பல பேர்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக சிரமப்பட்டு அங்கே வர்றாங்க. ஹஜ்ஜெல்லாம் முடித்த பிறகு எல்லா விஷயங்களையும் முடித்த பிறகு கடைசியாக துவா செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னாக்கா, ஃபமின்ஹும் மை யக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்களா? சில பேர் இருக்கிறாங்க ஹஜ்ஜு செய்ய வந்தவங்க, அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் உலகத்தை எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஃபமா லஹு மின் ஆஹிரத்து மின் ஹலாக். இப்படி யாராவது கேட்குறாங்கல்ல, உலகத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு, உலகத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறாங்கல்ல, இவங்களுக்கு எந்த விதமான அந்த பாக்கியமும் மறுமையில் கிடைக்க போகிறதில்ல. இவங்க உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தை தான் எனக்கு வேணும் வேணும்னு நினச்சி கொண்டு செயல்படுகிறார்கள். அது மாதிரி வாயிலிருந்து அந்த துவா கூட அப்படி தான் வந்துடுது. அதே மாதிரி சில பேர்கள் இருக்கிறாங்க, அதிலே அவங்க என்ன சொல்லுவாங்களா, ஃப மின்ஹும் மை யக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். சில பேர் அவங்களே இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தவங்கள. அவங்க எப்படி கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை எனக்கு நல்லதாக ஆக்கி வை, மறுமையையும் நல்லதாக ஆக்கி வை, நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லான்னு கேட்குறாங்க. உலாய்க்கலகும் நசீபும் மிம்மா கசபு. இவர்களுக்குத்தான் அவர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்கல்ல, அந்த கஷ்டப்பட்டு சம்பாதித்தாங்கல்ல, அது எல்லாம் இவர்களுக்கு மாத்திரம்தான் பயன் தரப்போகிறது. வல்லாஹு சரிவுன் பில் ஹிசாப். அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் ரொம்ப தீவிரமானவன், ரொம்ப அவசரக்காரன் அப்படின்ற அர்த்தம். அதுக்கு எப்படி கேட்கணுமா, எனக்கு உலகத்தை மாத்திரம் கேளுன்னு எவெல்லாம் கேட்குறானோ அவனுக்கு மறுமையுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது. அதே நேரத்தில் யாரெல்லாம் உலகத்தை நல்லதாக கொடு, மறுமையை நல்லதாக கொடு, அதுக்கப்புறம் நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2வது வகை இருக்கிறாங்கல்ல, இவங்க ஏன் உலகத்தை நல்லதாக கொடு, மறுமையை நல்லதாக கொடு, நரக நெருப்பிலிருந்து ஏன் பாதுகாப்பு கொடுன்னு கேட்குறாங்க என்றால், இந்த 2வது சாரார் தான் உலகத்தை விளங்கியவர்கள், உலகத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை அவங்க விளங்கியவர்கள், அதற்கு பிறகு நரகத்துக்கு போகக்கூடாது என்று அவர்கள் முழுமையாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த முதல்ல கேட்டாங்கள்ல, அவங்களுக்கு இந்த 2 விஷயம் தெரியாது. எந்த 2 விஷயம்? ஆனால் முஸ்லீம் தான், ஹஜ்ஜு செய்கிறான முஸ்லீம் தான் செஞ்சுருப்பாங்க. அல்லாஹ் பதிவு செய்கிறான்னா சும்மா செஞ்சுருக்க மாட்டான். சூரத்துல் பக்ரா அப்படியே 200, 201, 202 வசனங்கள்.
அப்போ ரெண்டு சாரார் அப்பொழுதே இருந்திருக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிவிட்டு மறுமை என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார்கள், நரகம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ரெண்டாவது அவங்களிலே ஒரு சாரார் உலகத்தை பற்றியும் தெரிந்திருக்கிறார்கள், உலகத்துக்கு பிறகு இருக்கிற மறுமையை பற்றியும் தெரிந்திருக்கிறார்கள், அதற்கு பிறகு நரக நெருப்பை பற்றியும் தெரிந்திருக்கிறார்கள். இப்படி வழங்கிடணும் அந்த ஆயத்தை. இப்படி வழங்கிட்டு அல்லாஹ் என்ன அங்கே பதிலடி கொடுக்குறாங்க, யார் இது மாதிரி 3 விஷயங்களை நம்பி உலக வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை, அதற்கு பிறகு நரகத்தினுடைய தண்டனைகளுடைய அந்த கல்வி, அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ, உலாயிக்கலகும் நசீபும் மிம்மா கசபு, இவர்களுக்குத்தான் இங்கே இவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலத்திற்கான எல்லா கூலியும் கிடைக்க இருக்கிறது, இவர்கள்தான் மிகச் சிறந்தவர் என்று பல இடங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான். அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும். முதல்ல எந்த லிஸ்ட்டில்? ரெண்டாவது வகையாக இருக்கிறல்ல, உலக வாழ்க்கைனா என்ன, மறுமை வாழ்க்கைனா என்ன, நரகம்னா என்ன, இந்த 3 விஷயங்களையும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். இந்த 3 விஷயமாகத்தான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய ஆயத்துகளில் பதிவு செய்திருக்கிறான். உலக வாழ்க்கைன்னா என்ன, மறுமை வாழ்க்கைன்னா என்ன, நரகன்னா என்ன, இதை பற்றி நிறைய வசனங்கள், சொல்ல முடியாத அளவிற்கு வசனங்கள் இருக்கிறது குர்ஆனில். குறிப்பாக நேரத்தை கருதி இந்த 25 நிமிடம், இந்த 30 நிமிடத்தில் ஒரு லைட்டாக நம்ம வந்து பார்த்துருவோம். இது உலக வாழ்க்கைன்னா என்னான்னு அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்கணுன்னாக்கா அதே குர்ஆன்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். எல்லாமே சொந்த கற்பனைலாம் ஒன்றும் கிடையாது. 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு சொல்லிக் கொடுக்கிறான், எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? யாலமு என்றால் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, லயபுன் வ லஹுவும் வ ஸீனத்தும் வ தஃபாஹுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி. இந்த ஆயத்தில் உலக வாழ்க்கை என்ன என்று சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்குறான். அவுட்லைன் தெரியல, படிச்சிருப்போம் நம்ம, சிங் லைட்டாக குறிப்பு கொடுக்கறது. இதில் 5 விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், உலக வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி. முதல் பாயிண்ட் என்னவா? உலக வாழ்க்கை என்பது லைபுன், ஒரு விளையாட்டு மாதிரி. ரெண்டாவது லகுவுன், அது வந்து ஒரு வீணான காரியங்களை அப்படியே கடத்தி கொண்டே போகிற வீணான விளையாட்டு மாதிரி, வீணான பொழுதுபோக்குன்னு வச்சிங்களேன். லகுவுன்னு சொன்னால் வீணான பொழுதுபோக்கு. அடுத்தது ஸீனத்துன், கவர்ச்சியாக இருக்கக்கூடியது. தஃபாஹுரும் பைனக்கும், உங்கள் மத்தியில் பெருமை பேசுகிற இடம். ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளுகிறது, அல்லது பெருமைக்காக வேண்டி ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறது உலகத்தில். அதுக்கு பிறகு உங்கள் குழந்தைகளை பெருக்குவதிலும் உங்கள் செல்வத்தை பெருக்குவதிலும் காலம் தள்ளுகிற ஒரு இடம்தான்ப்பா இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சதில்லை? இந்த 5 விஷயங்கள் இப்போ இருக்கா இல்லையா? விளையாட்டுனா என்ன? விளையாட்டு என்று சொன்னால் விளையாட ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அது விளையாண்டவங்களுக்கு தெரியும். விளையாட போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு விளையாட போய்ட்டோம், பிளே கிரவுண்டுக்கு போயாச்சு. போன பிறகு வீட்டில் யார் இருக்கிறா, ஒய்ஃப் இருக்கிறாளா இல்லையா, வேறு பிள்ளைக்குட்டிக்கு இருக்குதா, அந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது, எதுவுமே தெரியாது. ஏன்? முழுமையாக அந்த விளையாட்டிலே கவனம் செலுத்தி எப்படியாவது அதை வின் பண்ணணுங்கிற ஒரு இதிலே நம்ம இருப்போம். மைண்டு ஃபுல்லாக தான் இருக்கும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். ரெண்டாவது, ஒரு பேசிக்கிட்டோம், சிரிச்சுக்கிட்டோம், வச்சுக்கிட்டோம், ஏதோ ஒன்று கலாச்சிக்கிட்டு வாழ்கிறது. ஏதோ ஒன்று, இவன் ஒன்று சொல்ல, அது ஒன்று சிரிக்க, இவன் ஒன்று அது சந்தமே, இதை ஒன்றுமே இருக்காது, ஒரு பொருளே இருக்காது, ஒரு அர்த்தமே இருக்காது. 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே உட்காந்துருக்காது. இவன் என்ன பேசுகிறான்னு இவனுக்கும் தெரியாது, அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கும் தெரியாது. எதையாவது ஒன்று கலாச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது, சிரிக்க வேண்டியது. இப்படி தானே இருக்குது பெரும்பாலும் மக்களுடைய இன்றைக்கி நிலைமை. எப்படி இருக்குது? அப்படி தானே இருக்குது. இது எல்லாம் சொல்கிறான். அடுத்தது என்னடாக்கா, பெருமை அடித்து கொண்டே வாழ்கிறது. எப்படி? என்ன பார்த்தியா, என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தியா, நான் பார்த்தியா, நீ பார்த்தியா, எப்படி பார்த்தியா இருக்கிறது. எவ்வளோ அச்சு அடித்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் பாருங்கள். அதுக்கு பிறகு குழந்தைகளை பெற்று வைத்து கொண்டு அந்த குழந்தைகள் மூலமாக நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது. அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழுகிற காலம் எல்லாம் முழுவதுமே
பொருளாதாரத்தை பெருக்குகிற விஷயமாக இருக்கிறது. அந்த இடம் தான்ப்பா இந்த இடம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அதே ஆயத்தில் என்ன உதாரணம்? இப்போ மசல் கைஸ், மலையை போன்றது. ஒரு மலை வருதில்ல, அதே போன்று ஆஜபல் குஃபாரன் அபாத்துஹு. ஒரு விவசாயி இருக்கிறான், அந்த விவசாயியை வந்து அல்லாஹ் உதாரணமாக உலக வாழ்க்கைக்கு சொல்லுகிறான். எப்படி? ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலத்தில் ஒரு பயிரை வைக்கிறான். அந்த பயிரை வைக்கும் பொழுது தண்ணியை ஊற்றின பிறகு அது அப்படியே வரும்போது பச்சை பச்சைன்னு இருக்குது. சும்ம யஹீஜு முஸ்ஃபர்ரா, நல்ல பச்சையாக வர்றது, நல்லா விளையுது. அதுக்கு பிறகு பார்த்தா காஞ்சு கருகாக போகுது. சும்ம எக்கூடு முஸ்ஃபர்ரா, அதுக்கு பிறகு மஞ்சளாக வேற ஆகிடுது ஒரு கட்டத்தில். அப்புறம் பார்த்தா கூலமாக ஆகிடுது. இதே மாதிரி உதாரணம் சொல்லி மழை வருகிறது, மழை வரும் பொழுது பயிர்கள் செழிக்கிறது, பயிர்கள் செழிக்கும் பொழுது அது பச்சையாக இருக்கிறது. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் ஆன பிறகு அது கருகி போய்விடுகிறது. அதற்கு பிறகு ஒன்றுமில்லாத கூலமாக மாறுகிறது. இது மாதிரி தான்ப்பா இந்த உலக வாழ்க்கை. அதனால் அந்த உலக வாழ்க்கையை நீ பார்த்துட்டு ஏமாந்துராத. இன்னமல் ஹயாத்து துன்யான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மத்தாவுல் குரூர். இது ஏமாற்றக்கூடிய இன்பங்களை உள்ளடக்கியதாக இது இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டாவது வகை துவா கேட்டாங்கள்ல, அவங்க இதை வந்து கரெக்டாக விளங்கி வச்சுருப்பாங்க. ஓஹோ, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், 5 விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் இந்த 5 விஷயங்களை செய்யக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது, விளையாடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி பொருளாதாரத்தை பெருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, பிள்ளை குட்டிகளை பெக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது ஏமாற்றக்கூடிய இன்பம் என்று விளங்கி கொண்டே இவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த விஷயங்கள்லாம் ஏமாற்றக்கூடிய இன்பம் கிடைக்குது. பொருளாதாரத்தை பெருக்கும்போது ஒரு பேங்க் பேலன்ஸை பார்க்கும்போது, ஆமாம் நம்மள்கிட்ட ஒரு 1 கோடி தான் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, நம்பரை பார்த்துட்டு நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பிள்ளைகளை பெற்றுட்டு அது வளர்ந்து வரும்போது, அது அழகாக போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது அழகாக தான் இருக்குது. ஆனால் நினைப்பு எங்கே இருக்கும்? நினைப்பு எல்லாமே இது உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஏமாற்றக்கூடிய இன்பமாக இருக்கிறது. அந்த ஏமாற்றக்கூடிய இன்பத்தை எப்படி அனுபவிக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் அனுபவித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுக்கு தான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனான்னு கேட்டாங்க அவங்க ரெண்டாவது வகையினர்கள். என்னது? நீ கொடுத்துருக்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை உன்னை நினைத்து கொண்டே அனுபவிக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு வேண்டும். அதான் ஹசனாவுக்கு அர்த்தம். அது சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, உலகத்தையும் கொடு அல்லாஹ், என்ன மறுமையும் கொடு அல்லாஹ், நரகத்திலேருந்து பாதுகாப்பு அதிகமாக கேட்குற ஆளுங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. இப்பயும் என்ன நினச்சிட்டு கேட்பாங்கன்னா, உலகத்தில் வந்து ஹசனாத்துனா என்ன அர்த்தம்னாக்கா எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வாழ்றதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் வரும். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் எந்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவித்து நிம்மதியாக இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு குறையோடு தான் நல்லா வைத்திருப்பாங்க. ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. இவன் ஒன்று நினச்சிருப்பான், வேற ஒன்று நடந்திருக்கும். இவன் நினச்சி ஒன்று காய நோத்துவான், வேறு மாதிரி நடந்திருக்கும். இவன் ஒரு கோடி ரூபா போட்டிருப்பான், நஷ்டமாக போயிருக்கும். ஏதாவது ஒன்று விதைச்சிருப்பான், விளையாமல் போயிருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கிறான் என்று யாரையுமே சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லோருமே சோகமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட எப்படி நெருங்குறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸை அவன் வந்து சந்தோஷமாக மாற்றி விடுவான். ஒரு சாரார் துன்பம் ஏற்பட்டால் போய்விடுவான், அடிமட்டமாக போயிடுவான். இன்னொரு சாரார் துன்பம் ஏற்பட்டால் இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்தி வருவான். துன்பம் அவனுக்கு தான் இருக்கும். அவனுக்கு கருங்கல் கிடையாது, அவன் வந்து இரும்பு ஒன்றும் கிடையாது, அவனு மலக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இரத்தத்தாலும் சதையாலும் படைக்கப்பட்டவர்கள், உணர்ச்சியால் படைக்கப்பட்டவர்கள், உணர்வால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் 2 பேருக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. இது என் ரப்பு தந்தது என்று சொல்லி அவன் பொருந்தி கொண்டு வாழ்வான். இதுக்கு பேர் தான் ஹசனாத். ஹசனாத்துங்கிற அர்த்தத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் நினச்சிட்டு பெரிய புத்தெலாம் எழுதியிருக்கிறாங்க அறிஞர்கள் அந்த ஹசனாத்துன்ற வார்த்தைக்கு மாத்திரம். அப்போ ஹசனாத்து என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் தொழுகிற எல்லா விஷயங்களையும் பொருந்தி கொண்டு அவனை மறக்காமல் அவன் பக்கமே சென்று கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறை.
எனக்கு ஏற்படுகிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று பொருந்தி கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறை, அல்லாஹ் தந்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற முறை. அப்போ என்ன செய்ய மாட்டோம், இதில் அல்லாஹ் தந்ததை நினைத்து பொருந்தி கொண்டு வாழும்போது அல்லாஹ்ட்ட இவன் கையெழுத்துக்கிட்டே இருப்பான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தை நல்லா கொடு, நல்லா கொடு. என்ன அர்த்தம்? நல்லா கொடுனாக்கா எனக்கு பெரிய 5 மாடி பில்டிங் வேணும், 1000 ஏக்கர் நிலம் வேணும், ஆடி காரு வேணும்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் தந்ததை பொருந்தி கொண்டு ஏற்றமோ இறக்கமோ, லாபமோ நஷ்டமோ, இழப்போ அல்லது வருதலோ எதுவாக இருந்தாலும் என்னை படைத்தவன் தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு வாழுகிற அந்த எண்ண முறைக்கு பேர் ஹசனான பேர். அந்த ஹசனத்தை தான் அங்கே ஹஜ்ஜில் எல்லாம் கேட்டாங்க 2வது வகையினர்கள். இது மாதிரி ஹசனாத்து எனக்கு வேணியா அல்லா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு இது ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கிங்க, இது ஒன்று. 2வது அதுக்கு என்ன கேட்டாங்க, ஃபில் ஆஹிரத்தி அஸாபன்னார், மறுமையில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார். மறுமையில் ஹசனத்தாக இருக்கணும். மறுமையில் ஹசனத்தாக இருக்கணும். என்ன மறுமைன்னா என்னன்னு தெரியணும்ல முதல்ல. மறுமைன்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே மறுமையில் ஹசனாத்தாக இருக்குன்னு அவங்க கேட்டிருப்பாங்க. மறுமைன்னா என்னான்னு ரசூலாட்ட அப்போ கேட்குறாங்க. 74வது அத்தியாயத்தில் 43 எடுத்து 46வது வசனம் வரைக்கும் கேட்குறாங்க. எஸ்ஸலூனக அனி சாத்தி ஐயான முர்சாஹா. ரசூலாட்ட அந்த அப்போ கேட்குறாங்க சஹாபாக்கள், இப்போ என்னண்டு இவர்கள் மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்காருங்க. எஸ்ஸலூனக மாதா மத்தா, எப்போ வரும்னு கேட்குறாங்க. அதை பற்றி உனக்கு எப்போ எங்கப்போ ஞானம் இருக்குது? இந்த மறுமை எப்போ வருங்கிற விஷயம் உனக்கு எங்கே ஞானம் இருக்குது? உனக்கு அந்த ஞானம்லாம் கிடையாது. அதெல்லாம் உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த ஞானத்தை பற்றி நீ சொல்ல தான் முடியும். மறுமை வருகிறது என்று சொல்லு, அவ்வளோதான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீ. அவங்க கேட்குறாங்களா, கிராஸ் கேள்வி கேட்பாங்க. என்ன சூரியன் ஒளியிலேருந்து போகணும்னு சொல்கிறாரு, சந்திரன் அப்படியே கீழே விழுந்துன்னு சொல்கிறாரு, நட்சத்திரங்கள்லாம் கொட்டி விடும் என்று சொல்கிறாரு, கடல்லாம் பொங்குன்னு சொல்கிறாரு, மலையெல்லாம் பஞ்சு பஞ்சாக போகணும்னு சொல்கிறாரு, அப்புறம் கடல்லாம் பற்றிக்கிட்டு எறியன்னு சொல்கிறாரு, இந்த வானமெல்லாம் சுருட்டப்படுன்னு சொல்கிறாரு. சொன்னாங்களா இல்லையா? குரான் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ரசூலா சொல்லும் பொழுது கேட்குறாங்க, எப்போ வராது? ஐயான முர்சாகா ஃபீமா அன்தமின் திக்ராகா. அதை பற்றி ஞானம் ஒன்றுங்கப்பா இருக்குது. அது வரும். அது வரும் என்று சொன்னால் அது வருவதற்கான அது வருவதற்கு முன்பாக வேறு ஒரு அதாவே நான் இந்த உலகத்தில் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லாம் அதை பார்ப்பாங்க. அந்த காலம் ஒன்று வர இருக்கிறது. அந்த காலத்தை எப்படி நம்புறது? எப்படி இந்த சூரியன் அழிந்து விடும் என்று எப்படி நம்புறது? சந்திரன் ஒளியிழந்து போகணும்னு எப்படி நம்புறது? மலைகள் எப்படி சுட்டப்படும் எப்படி நம்புறது? அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் சொல்கிறான், வல நுதி கண்ணகும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர் அல்லாஹும் எரிஜுவோன். சூரத்து சஜ்தாவுடைய 20வது வசனம். இந்த உலகத்தில் எல்லாம் அழிவதற்கு முன்பாக அந்த அழிவு ஒன்று இருக்கிறது, பெரிய அழிவு அது. அதற்கு முன்பாக இந்த உலகத்தில் இவங்க பார்க்கும்போது பல அழிவுகளை நாம் கொடுக்க இருக்கிறோம். அது அப்பப்போ நடந்து கொண்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு மூலையில் நடந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் பல இடங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எப்படி? பூமி அந்த பூகம்பம் ஏற்படும், காற்று அடிக்கும், மழை பெய்யும். அதுக்கப்புறம் அந்த காற்றுடைய அந்த வேதனை தாங்க முடியாமல் பல பேர்கள் மௌத்தாவங்க நமக்கு பார்த்துட்டு தானே இருக்கிறோம். முந்தா நாள் நேற்று பேப்பரில் கூட ஆயிரக்கணக்கான பேர்கள் காற்று அடித்து அந்த மரங்கள் சாஞ்சி ஒரு நாட்டில் மௌத்தானதாக பார்க்குறோம். நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மலையிலேருந்து தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சி வீட்டுக்குள்ளே பூந்து 7 பேர் மௌத்தாரதை பார்க்குறோம். வயநாட்டை கண்ணால் பார்த்தோம். அது மாதிரி இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நடந்து கொண்டே தான் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த வானிலை ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இங்கே வருங்கிறான். நேற்று முந்தா நாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை நோக்கி புயல் வருகிறது அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தா அது ஆந்திரா நோக்கி போய்விட்டது அப்படிங்கிறான். முதலமைச்சர் சொல்கிறான், இதை கணிக்கவே முடியல நம்மளால் அப்படிங்கிறான். ரிப்போர்ட்டு இது கணிக்கவே முடியல. விழுப்புரத்தில் மழை வரும்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறான். காரணம் என்னென்னா தெரியாத யாருக்கும். இவன் சும்மா ஒரு கருவியை வைத்துக்கொண்டு அது அங்கே வருது இங்கே வருது, அங்கே சுழற்சி ஏற்படுகிறது, அது இந்த பக்கமாக திரும்ப பார்க்குது, லேட்டாகுது, இப்படி வரும்னு நான் நினச்சேன், அந்த பக்கமாக போயிடுச்சு, தென்மேற்கு வழியாக வடகிழக்கு வழியாக போயிடுச்சு. ஒன்றுமே புரியாதா இருக்கும். தென்மேற்குன்னு யாருக்கும் தெரியாது, வடகிழக்கு என்ன தெரியாது யாருக்கும், சும்மா சொல்லி விடுறது. அப்போ இதை கணிக்க முடியாது யாராலுமே என்பதற்கு ஆதாரமாக இன்று இருக்கிற விஞ்ஞானங்கள்லாம் தோற்று போய்விட்டது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கிறது. அந்த கண்டிப்பாக இருக்கிற நாள் வரும் என்பதற்கு சாட்சியாக நான் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதை எவனாலும் தடுக்க முடியாது.
எவ்வளவு பெரிய மிஷினை வச்சாலும் தடுக்க முடியாது. காரணம் என்ன? நான் எதுக்கு ஏற்படுத்துகிறேன்? இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எல்லாம் அல்லகம் எரிஞ்சுவோன், என் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக என்று ஒரு காரணத்தை மாத்திரம் அந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்ன திருமணமா? இப்படிப்பட்ட அழிவு வருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அழிவு வருவதற்கு முன்பாக இந்த சின்ன சின்ன அழிவுகளை காண்பிக்கிறான். அதன் மூலமாக விழிப்புணர்வு பெற்று நாம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் என்ற எண்ணம் இவனுக்கு வரணும். அல்லகம் எரிஞ்சவன் அதன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அந்த எண்ணம் இவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இதில் இவன் வீடியோவும் ஃபோட்டோவும் பிடிச்சி ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் இன்றைக்கி. அப்போ எரிஜீவன் என்று சொல்ல எதற்காக? இதெல்லாம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ வாழும்பொழுது அதெல்லாம் எவனாலும் கணக்கு பண்ணி உனக்கு வர இருக்கிற எந்த வேதனையையும் யாராலும் தடுத்து விட முடியாது. அதற்கு இவனே ரிப்போர்ட்டார்கள், டெய்லி ரிப்போர்ட்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நேற்று கூட அப்படி தான் சொன்னான். என்னது, சென்னையில் கனமழை வரப்போ சொன்னா இல்லையா? இப்போ என்ன சொன்னேன்? இன்றைக்கி பேப்பரு ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டு இருக்குது, லேசான தூறல் வரும் அப்படிங்கிற சும்மா பேசிக்கிட்டு. அப்போ காரணம் என்னென்னா, அல்லாஹ் தருகிற வேதனையை யாருமே இங்கே தீர்மானிக்க முடியாது, அதிலிருந்து பாதுகாப்பும் பெற முடியாது. அதனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஒழுங்காக நம்பி அவன் சொல்கிற மாதிரி உடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆயத்தில் அல்லகம் எரிஜுவன் என்று சொல்லுகிறான். இது ஒன்று. மறுமை என்பது ஒன்று. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? மறுமை ரெண்டு வகையாக பிரிக்கிறான். இப்படி ஒன்று தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் வருகிற மறுமை ஒன்று, நமக்கு எல்லாருக்கும் அது. அதில் எந்த மதத்தில் உள்ளவர்களும் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எது மௌத்தாக போகிறோம் என்று எல்லாருக்கும் ஒரு மறுமை இருக்கிறது. அல்லாஹ் சொல்வது என்னது? நீ இண்டிவிஜுவலாக தனியாக மௌத்தானதுக்கு பிறகு உனக்கு அடுத்த செகண்டே உனக்கு என்ன வந்துடுது? உன்னுடைய மறுமை வந்துடுது. மறுமையில் கேள்வி கணக்கு ஆரம்பமாகிடுது. என்ன கேள்வி கணக்கு? உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்தவன் யார்? மர் ரப்புக்க. படிச்சிருக்கமா இல்லையா? மண் நபியுக்க, உனக்கு வழிகாட்ட வந்த நபி யார்? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாக்கா, சரியாக சொல்லிட்டாக்கா அவர் தூங்கிடுவார் மறுமை வரைக்கும், புது மாப்பிள்ளை தூங்கின மாதிரி. அப்படி இல்லாதவங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவங்க அடி வாங்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும்னாக்கா அந்த பெரிய மறுமை வருவதற்கு முன்பாக. இதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இப்போ இதில் ஒவ்வொரு தனி மனிதனும் மௌத்தாகுவான், அவனுக்கு தனி கேள்வி இருக்கிறது, அந்த கேள்வியை கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இவன் பார்க்குறான், எப்பயோ குரானில் சொல்லிச்சு, அல்லாஹ் சூரியன் சுருட்டப்படுங்கிறான், சந்திரன் சுருட்டப்படுங்கிறான், வானம் சுருட்டப்படுங்கிறான், அந்த கடல்லாம் பற்றி எரியுங்கிறான். இதெல்லாம் நடக்கலையே, அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறான். ஜாலியெல்லாம் இருக்க முடியாது, எப்போ வேணாலும் நடக்கலாம். அது அல்லாஹுடைய அந்த விதியில் உள்ள விஷயம். அது எப்பொழுது அல்லாஹ் அழிக்க நாடுகிறானோ அப்போது அழிப்பான். அதற்கு முன்பாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற அந்த மறுமையை நினைச்சு பார்த்து நாம் அங்கே போய் பதில் சொல்லையாக வேண்டும் 3 கேள்விக்கு. அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்க வேண்டும், தூதர் சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்க வேண்டும், இஸ்லாம் என்ன நெறிமுறைகளை சொல்லுகிறதோ அது முறைப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் உள்ளவர்கள் தான் அங்கே அந்த துவாவை கேட்டிருப்பாங்க. எப்படி? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். 3வது என்னது? நார், நரகம். நரகத்தை பற்றியும் குர்ஆனில் நிறைய இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நரகன்னா என்னான்னு சொல்லி அந்த நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது எதை பற்றி சொல்கிறான்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் படைத்தவன் சொன்ன அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல், அந்த படைத்தவன் சொன்ன வழிமுறைகளை சொல்லி காட்டுவதற்காக உலகம் முழுவதும் தூதர்களை அனுப்பி நடந்து காட்டி அவர்கள் சொன்னார்களே, அது யாரெல்லாம் நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர்கள் எல்லாம் எங்கே போவாங்க? நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று பொதுவாக அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். இது நிறைய ஆயத்துகள் இருக்குது, குறிப்பாக சொல்ல முடியாது. இந்த ஆயத்து ஒரு ஆயத்தை மட்டும் எடுத்து இந்த கருத்துப்பட நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லி அனுப்பின ஆயத்தை அதுதான். என்னது? அம்மா மன் யாத்தி அன்னஹு மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் வல்லதீன கஃபரு வ கஸபு பி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது, ஆரம்பத்தில் சொன்னதே இதுதான். என்னது? ஏட்டேருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும், அது யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எந்த விதமான கவலையும் கிடையாது. யார் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு நரகம் இருக்குது, அதில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்பலாம். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தகுன் நாரல்லத்தி வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா உயித்தத்திலில் காஃபிரீன்.
2வது அத்தியாயம் 24வது வசனத்தெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. இதை எப்படி இந்த நரகம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த நரகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண நரகம் கிடையாது. அது அந்த நரகம் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரகம்னு போய் சொல்லு. இவங்க நினைக்கிற மாதிரி ஊரில் இங்கே பார்க்குற நெருப்பு கிடையாது. அது இங்கே இவங்க யூஸ் பண்ணுற நெருப்பு நினச்சிக்க போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பற்ற வைக்கிற நெருப்பை விட 70 மடங்கு அதிக வெப்பமுள்ள நெருப்பு. அது கற்பனையே பண்ண முடியாத நெருப்பு. அங்கே பெரிய பெரிய கற்களாலும் மனிதர்களையும் எரிபொருளாக கொண்ட நெருப்பு. அந்த நெருப்பு யாருக்கு இருக்குது? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி வாழ்கிறார்களோ, ரசூலுடைய வழிமுறையை மீறி வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இருக்குன்னு போய் சொல்லிடு. இந்த குர்ஆனில் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது அவங்கள்ட்டையும் போய் சொல்லிடு. ஏன்னாக்கா எவன் சந்தேகப்படுறானோ அவனுக்கெல்லாம் நெருப்புன்னு சொல்லி இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அப்போ இந்த அவுட்லைனாக அந்த 3 விஷயத்தை முதல்ல உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்ம வந்து உள்ள வச்சாகணும். வச்சாதான் நமக்கு இந்த துவாவை செய்ய முடியும். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகையிலையும் கேட்ட துவாவில் முக்கியமான துவா என்னது? இந்த துவா நான் சொன்னது ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா இது. அந்த அல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவை 2 சாரால் 1 சாரால் கேட்டாங்கல்ல, அந்த துவாவை கேட்கணும்னாக்கா இந்த 3 விஷயங்களை பற்றிய நாலேஜ் முதல்ல நமக்கு இருக்கணும். இந்த 3 விஷயங்களை பற்றி நாலேஜ் இல்லாதனால தான் நமக்கு உலக வாழ்க்கை நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டு பல பேர்கள் ஓடுகிறார்கள், துரத்துகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். 24 மணி நேரம் பத்துலங்கிறாங்க. எதுக்கு? மறுமைக்கு போகிறதுக்கு பத்தில் அவங்களுக்கு மறுமையில் வந்து சொர்க்கம் போகணும்னு செஞ்சு ஓடுறாங்க. இல்லை, இந்த உலகத்தை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். அந்த பிடித்து விட வேண்டும் சொன்னால் டைம் பற்ற மாட்டாங்குது. எதுக்கு டைம் பற்ற மாட்டாங்குது? பிடிக்கிறதுக்கு தான். ஏன்னா இவன் ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறான். இவனாக ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டு வாழ்கிறான். அந்த ப்ரோக்ராமுக்கு தோதுவாக இவனுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்குது. இவன் ஒரு ப்ரோக்ராம் போடுறான், இப்படி இது செஞ்சால் இது ஆகிடும் நமக்குன்னு. தோற்று போயிடுறானா அடுத்த செஞ்சு பார்க்குறான், முயற்சி பண்ணி பார்க்குறான். எப்படி தொழுகைக்கு வருவான் அவன்? தொழுகைக்கு எப்படி? நீங்களே வச்சு பாருங்கள், நியாயமாக பேசுங்க. நீங்கள் ஒரு உலகத்தை நோக்கி ஓடுகிற ஒரு மனிதன், முழுக்க பொருளாதாரத்தை மாற்றமே நினைக்கிற ஒரு மனிதன், முழுக்க பிள்ளை குட்டியை மாற்றமே அதிகமாக பாசம் வைத்து அதை அடுத்த நிலை கொண்டு போகும் என்று நினைக்கிற மனிதன், வேடிக்கையையும் விளையாட்டையும் மாத்திரமே கருத்தில் கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன், உலக வாழ்க்கையை பற்றி அந்த அவுட்லைன் தெரியாத மனிதன் எப்படி தொழுகைக்கு வருவான்? சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி தொழுகைக்கு வருவான்? வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவனுக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு போவோம். சும்மா ஃபார்மாலிட்டி. இப்போ கூட கூட்டம் எப்படி ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? ஜும்மா ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 2 சப்பு தான் இருந்துச்சு. எப்படி இவ்வளோ கூட்டம் வருது? என்ன காரணம்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்ன காரணம்? நீங்களே யோசிங்க. தனிமையில் உட்காந்து என்ன காரணம்னு சொன்னாக்கா, என்ன காரணம்? சும்மா போவோம். நம்ம ஏதோ பேசுவாங்க, கேட்டுட்டு வருவோம். ஏதோ 2 ஆயத்தை சொல்லுவாங்க, கேட்டு வருவோம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இது ஒரு புது கொள்கையை உருவாக்கி கொள்கிறீர்கள். நீங்கள் ஏன் உருவாக்கி கொள்கிறீர்கள் சொன்னால், இந்த 3 விஷயம், இந்த 3 ஆயத்தை நான் சொன்னல, இந்த 3 ஆயத்தை என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ லேட்டாக வந்தவங்களுக்கு. இப்போ ஆரம்பத்தில் வந்தால் கூட ஆரம்பத்தில் வந்து 2 சப்பு பேருக்கு தான் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்ததில் பேச்சுடைய அந்த சாராம்சம் என்ன, எந்த கருத்தை முன் வச்சோம் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ என்னன்னாக்கா 1:10 ஆகணும், தொழுதுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளோ அடுத்த பிரியாணி இருக்கும், சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இது கொள்கையாது. இந்த கொள்கைக்காக நம்மளை வந்து அல்லா படைத்திருக்கிறான். இந்த கொள்கைக்கு நம்ம நல்லா படைக்கவில்லை. அந்த அல்லாஹ் சொல்லுகிற ஹஜ்ஜில் வந்து 2 பிரிவார் இருக்காங்கல்ல, அந்த 2 பிரிவாரில் 2வது பிரிவாராக தான் நாம் இருந்தோம். ஆனால் கால சூழ்நிலைகள் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறது. உலக ஆசைகள் நம்மை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி இருக்கிறது. நமக்குள்ளே இன்னொரு கருத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அப்புறம் பரவாயில்ல. எப்போ பார்க்குறது? நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம ஒரு கொள்கையை புதுசாக உள்ளே வச்சுருக்கோம். என்னது? கடைசியாக போய் 1:10 அவர் துருவ வைப்பார். ஒரு 1:08 போனால் போதும். அப்போ அங்கே நம்ம டைமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். எப்படி? குளிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 12:10 போனால் போதும். அப்புறம் எல்லாம் நீங்களே செட் பண்ணிக்குவீங்க. அங்கே கால் எடுத்து வைக்கணும், தொழுதணும், சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கொள்கை வந்து குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த கொள்கை நம்மது கிடையாது. எப்போ வேணாலும் போய் தொழுதுட்டு எப்படி வேணாலும் வாழலாங்கிற கொள்கை நம்மளுக்கு கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே நரகம் இருக்கிறது என்று நினைத்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமா நம்ம?
அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க தான் மாறு செய்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன மாறு செய்கிறோன்னு யோசித்து பார்க்கணும். நம்ம முதல்ல நம்ம இபாதத்தில் என்ன மாறு செய்கிறோம். ஃபாசிக்குகளுக்கெல்லாம் நரக நல்லா சொல்கிறாங்க. ஃபாசிக்குன்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு காஃபிர் என்பவன் முழுமையாக மறுத்துவிட்டு வாழ்கிற ஒரு கூட்டம். அது பெருமண்ட கூட்டம். அதுக்கு எந்த லட்சியமும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. ஃபாசிக்குன்னு சொன்னால் பாவின்னா யார் தெரியுமா? எல்லாம் கிடைக்கப்பெற்றும் யூஸ் பண்ணாதவன். எல்லாம் இருக்கும் அவன்கிட்ட, எல்லா விஷயங்களும் தெரியும் அவனுக்கு, மைண்டில் ஃபுல்லாக சரக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கிடைச்ச விஷயத்தை அவன் யூஸ் பண்ணாமல், தன் குடும்பத்துக்கும் சொல்லாமல், அவன் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு வாழ்கிறவன். அவனுக்கு அந்த ஃபாசிக்கை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபாசிக்குகளுக்கும் நரகம் இருக்கிறது. அந்த ஃபாசிக்காக நாம் இருந்து விடக்கூடாது என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் நம்முடைய அமல்களில் சீர்திருத்தம் கொண்டு வந்து ஆகணும். எங்கே நேரம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் தொழுது விட வேண்டும். இங்கே தான் வரணும்னு இல்லை. நம்ம சொல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன இவர் இங்கே ஜும்மாவுக்கு வராத பற்றி சொல்கிறார், அப்படி இல்லை. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் அங்கே இருக்கிற எங்கே இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். அதே மாதிரி ஜும்மாவுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்தாக வேண்டும். இமாம் மிம்பர் மீது ஏறிய பிறகு அந்த ஏடுகளை சுருட்டி விடுவதாக ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல்லா சொன்னதும் அல்லாஹ் சொன்னதும் ஒன்று தான். வஹி மூலமாகத்தான் அவங்க எதையுமே சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமாலாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. அல்லாஹ் சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? இமாம் மிம்பர் மீது ஏறிவிட்டால் மலக்குகள் வாசல் நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க அட்டன்ஸ் பதிவு செய்ய மாட்டாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு கூலி கிடைக்காது சொன்னாங்களா இல்லையா? அந்த ஹதீஸில் சந்தேகம் இருக்கா யாருக்காவது? அந்த ஹதீஸில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அறிஞர்கள்ட்ட போய் கேட்கணும். இது மாதிரி ரசூலா சொன்னாங்களே, அது உண்மையை நாங்களாம் லேட்டாக வர்றோமே, நாங்கள் ஒரு கொள்கையை வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் சரியாக இருக்குமா இல்லை எங்களுக்கு கூலியாவது கிடைக்குமான்னு கேட்கணும்ல. அப்போ நம்ம தொழுது விட்டு கூலியே கிடைக்காமல் நாளைக்கு மறுமை நாளை போய் நின்றாக்கா அதுக்காக அந்த மறுமை நாளை பற்றி தெரியணும்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சு என்னது, மறுமை நாளை பற்றி தெரிஞ்சால் தானே மறுமையில் போய் நிற்கிறோங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரும். மறுமை இருக்கிறதாக நம்பிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் நம்பிக்கொண்டு மறுமை இருக்கிறது நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது நம்ம கொள்கையா? அது நீங்கள் வெளியில் சொல்லலை, வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணலை, ஆனால் செயல்கள் அதை நிரூபிக்கிறது. செயல்கள் தான் முக்கியம். மார்க்கத்தில் செயல்கள் தான் நிரூபிக்கிறது. அதை அந்த செயல்களை நம்ம எப்படி கஷ்டப்பட்டாவது நம்ம இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்துவிட வேண்டும் என்று எத்தனை ஜும்மாக்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து விட்டது. இப்போது நான் இங்கே கிட்டத்தட்ட 13 மாதம் ஆகுது. 13 மாதம், ஒரு மாதத்துக்கு 4 ஜும்மான்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 52-55 ஜும்மாக்கள் நான் பேசியிருக்கிறேன். பெரும்பாலும் இதை தான் நான் அதிகமாக பேசியிருக்கிறேன். அப்போ அதில் எந்த விதமான ஒரு வளர்ச்சி இல்லை. சிறுவர்கள் இடத்துல, இளைஞர்கள் இடத்துல, பெரியவர் யாருமே இல்லை. நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், நீ எது வேணாலும் பேசு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அலட்சியமாக இருந்தால் இதை பற்றி சொல்லுவது யார், சிந்திப்பது யார்? யோசிச்சு பாருங்கள். இங்கே சொல்லப்படுறது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும்னு கிடையாது, உங்கள் மேல் நல்லெண்ணம் வைத்து சொல்லப்படுகிறது. ஏன்னா மவுத்து எப்போ வரும்னு தெரியாது. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. மவுத்து டெய்லி அறிவிப்பு வருது, நியூஸில் வருது, எப்போ வேணாலும் மவுத்து வரலாம். அந்த மவுத்து நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. துரத்தி அந்த மவுத்து தான் ஜெயிக்க போகுது. நம்ம தோற்று போயிடுவோம். அதுக்கு பிறகு சும்மா துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா ஃபைனப்பிவுக்கும் பிமா குன்தும் தாமலூன் தெளிவாக இருக்குது. இப்போ அதான் ஓதுவோம் நம்ம தொழுகையில் கூட. என்னது, எல்லா ஆத்மாவையும் மவுத்து துரத்தி கொண்டே இருக்குதுப்பா, நீ ஓடுற அதுவும் ஓடுது, கண்டிப்பாக அதுதான் ஜெயிக்க போகுது, அதில் உற்ற போகிறது கிடையாது. சும்மா துரத்தூணையில் ஆலிமில் கை அனைத்தையும் அறிந்த அவனிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்பொழுது அங்கே அறிவிக்கப்படும் பிமா குன்தும் தாமலூன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அது எல்லாம் அறிவிக்கப்படும் என்று தெளிவாக அந்த ஜும்மாவுடைய அந்த ஆயத்தில் இருக்குது. அந்த ஆயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் அதிகமாக ஓதியதாக ஹதீஸில் படிக்கிறோம். அதனால் நம்மளும் அதை ஓதுறோம். நமக்கு அர்த்தமும் தெரியாது, அது வேறு தொல்லை. நிறைய தொல்லைகள் நம்ம இடத்துல இருக்குது. என்னது, ஒன்று குரானை ஓதிக்கிட்டு அப்படியே விட்டு போயிடுறது, குரானை எடுத்து கையில் திறக்கிறதே. இந்த கப்போர்டில் அடுக்கின இந்த குரானை நான் இங்கே வர்றவங்களை ஒரு நாள் கூட பார்த்துக்கலாம் எடுத்து வச்ச மாதிரி. ஒரே ஒரு நபர் மட்டும் காலையில் திரும்பாட்டு உட்காருக்கு. அப்போ யாருக்காக கொடுக்கப்பட்டது இது? யாருக்காக தரப்பட்டது இந்த குரான்? எதற்காக தரப்பட்டது? எதை நோக்கி நம்ம ஓடுகிறோம்? எதை நோக்கி அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுகிறோம்? அதனாலே அது நிம்மதி கிடைக்கப் போகிறதெல்லாம் சிந்தித்து பார்த்து
நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு வாழுகிற வாழ்க்கை வழிமுறையை பெற்றால்தான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை வக்கினா அதாபன் நார் என்ற அந்த துவாவுக்கு அர்த்தமாக இருக்கும். அந்த துவாவை கேட்டுவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழும்போது தான் வாழ்க்கை முறை மாறும். எண்ணத்தை அல்லாஹ் மாற்றி நேரான வழியை தர காத்திருக்கிறான். ஏற்கனவே தந்த அந்த நேரான வழியை பின்பற்றாமல் ஃபாசிக்கர்களாக நம்ம மௌத்தாகதை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தை பாதுகாப்பு தேட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அதாவது உண்மை என்பது கசப்பாக இருந்தாலும் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். சில பேருக்கு என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லைங்க, சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எங்கள் வேலை அதுதான், நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் வராமல் இருப்பீங்க, நீங்கள் வராமல் இருக்கிறது உங்கள் கொள்கை, சொல்லிக்கிட்டே இருக்கிறது எங்கள் கொள்கை. நீங்கள் எப்போ அதை நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்களோ நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம், அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கு பிறகு இப்போ இந்த புது வருடம் வருது இல்லையா, அந்த புது வருடத்தில் சில பேர் நகை கடைக்காரர்கள், அந்த மளிகை கடைக்காரர்கள், இன்னும் வியாபாரம் செய்பவர்கள், இவர்களெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இப்படி இந்த காலண்டர் அடித்து வரக்கூடிய ஆளுகளுக்கு கொடுக்கறது. அது யார்கிட்ட தெரியுமா அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க? யார்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்கன்னாக்கா அந்த கடவுளுடைய ஃபோட்டோவை வச்சு, அது கடவுள் சொல்லிக்கிறாங்கல்ல, பொம்மைன்னு வச்சுங்களேன், நம்ம கடவுள் சொல்ல போகிறது இல்லை. அது அந்த பொம்மையை கடவுள்னு நம்புகிறான். நம்ம முஸ்லீம் கடை வைத்திருப்பவர்கள் கூட அவர்கள்ட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. நகை கடைக்காரங்கள் நான் பார்த்துருக்கேன். நகை கடை உள்ளே திருப்பி பார்த்தாக்கா அவங்களுடைய அந்த சாமி படம்லாம் அதில் உள்ளே இருக்குது. அதை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டு பெருங்களும் வாங்கிட்டு போய் மாட்டிக்கிறாங்க வீட்டில். அப்போ அந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கலாமா? தர்கா ஃபோட்டோவும் இருக்குது, அதுக்கு பிறகு அந்த சாமி ஃபோட்டோவும் இருக்குது. இது ஆர்டர் பண்ணும் பொழுது இந்த காலண்டரை கொடுக்கக்கூடிய இந்த உரிமையாளர்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ் வர மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தேடுறது கிடையாது. அதெல்லாம் பார்க்க நம்ம கஸ்டமர் முக்கியம். கஸ்டமருக்கு கொடுத்துடணும் ஏதாவது. ஏன்னா கஸ்டமர் பல வகையில் வருவான்ல, பல மதக்காரர் வருவான். நம்ம ஒரு மதத்தை மட்டும் கொடுத்தோம்னு சொன்னாக்கா அவன் நம்ம கடைக்கு வராமல் போயிடுவான்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? உனக்கு உள்ளத்தில் அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, நம்ம விஷயத்தை அவன்கிட்ட சொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. அதுதான் உலக வாழ்க்கையிலேருந்து மோகம் கொள்வது. இங்கே நீ எனக்கு ஃபுல்லாகவே என்னண்டாக்கா மார்க்கை எப்படி எப்படினாலும் போட்டும், மார்க்கு சட்டத்திட்டம் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வியாபாரம் வரணும், எல்லா ஜனங்களையும் எனக்கு வந்தாகணும். அதனால தான் அந்த ஹலாமும் பார்க்கறதில்ல, ஹராம் பார்க்கறதில்ல, ஹலால் பார்க்க. வியாபாரத்தில் நிறையா இருக்குது, நம்ம அது பேசுவோம் சொல்லலாம். அல்ல நாடினால் வியாபாரத்தில் ஹலால் ஹராம் முக்கியவாசி பேணுறதில்லை. இங்கே உள்ள நான் பார்த்துருக்கேன், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன், சொல்லுவோம், பேசுவேன் சொல்லலாம். அதே மாதிரி தான் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் காலண்டர் கொடுக்குறீங்கல்ல ஒரு நல்ல மனதோட, நாம் தான் மார்க்கத்தை பின்பற்றலை, ஹலால் ஹராம் பேரில். ஆனால் வாங்குகிற அந்த காலண்டரில் இருக்கிற அந்த பேப்பர்லையாவது ஒரு குர்ஆன் ஹதீஸ் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கினா என்ன, ஆர்டர் பண்ணால் என்ன நினச்சோம்னாக்கா அது மூலமாக கூட நமக்கு அல்ல நேர்வழி தந்து விடலாம். ஏன்னா நம்ம கிளிக்கும் போது பார்ப்போம், இப்போ இந்த ஆயத்து இருக்குது, இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நல்லா கூடியான்னு கேட்குறான். படித்து பார்த்துட்டு ஒரு வேளை வந்துடலாம் மார்க்கத்துக்காக, அல்லது நீங்களே படிக்கும்போது வரலாம். எந்த விஷயத்தில் நமக்கு நேர்வழி கிடைக்குன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் நம்ம அலட்சியமாக நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பேச்சா, இதை பிடிச்சி பேசிகிட்டு உட்காந்துருக்காரு, ஜும்மாவில் போய்ட்டு உட்காந்துருக்கு. காலண்டர்லாம் ஒரு மேட்டர் நினைக்காதீங்க. காலண்டரை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தாலும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம லைஃப்பில் காலண்டரை பார்த்து, காலண்டர் உள்ள ஒரு விஷயத்தை ஹதீஸை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தாலும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பெரிய டாப்பில் இருக்கிறாங்க, தாய்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வழிகேட்டில் போனவங்களும் இருக்கிறாங்க. இது மாதிரி இப்போ படத்தையும் அதிகம் போட்டுக்கிட்டு. அதனால் நம்ம கொள்கை எங்கே போனாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முஸ்லீம்களாக இருக்கிற நாம் நமக்கு உள்ள ஒரு உணர்ச்சி வர வேண்டும். நம்முடைய கொள்கை எப்படியாவது அடுத்த மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும். அது எந்த வகையாலாவது சொல்லிவிட வேண்டும் நினைக்கணும். அப்படி நினைக்காட்டம் கூட பரவாயில்ல, அதுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி செய்யாதீங்க தயவுசெய்து. அது நினைக்காத அப்புறம் அது இல்லாமல் பேரையும் வைத்துக்கொண்டு, கடை பேரையும் முஸ்லீம் பேரை வைத்துக்கொண்டு அதுக்கு மாறு செய்யும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அது மாதிரி பெண்கள் இதில் கடைக்கு போய் எப்போ போனாலும் எனக்கு ஒரு காலண்டர் கொடுத்துன்னு வாங்கி கொண்டாந்து சேர்த்து வச்சுக்கிறது வீட்டில். அந்த பெண்களுக்கும் சொல்லிக்கிறேன், அந்த பெண்களும் சரி என்னன்னா அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்காதிங்க. இப்போ அது மாதிரி காலண்டரை வாங்கிட்டு நீங்கள் பிரித்து பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது சரியாக இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா தூக்கி குப்பையில் வண்டி போட்டு போயிட்டே இருங்க. சரியா? ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னு சொன்னாக்கா இதில் கூட சில விஷயங்களை நம்முடைய சமுதாயம் பின்பற்றலை. நமக்குள்ளே ஒரு ஆவேசம் வரமாட்டேங்குது. இந்த அழகிய மார்க்கம் நம்மளால் மற்ற மக்களுக்கு போக மாட்டேங்குது. அதுக்கு பிறகு நாமே அதை அழிக்கிற மாதிரி சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நாம் துவா செஞ்சுக்கணும்.
அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த அழகிய சமுதாயத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த அழகிய சமுதாயத்தில் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்று நமக்கு என்ன இருக்கணும், அதன் பக்கம் நம்முடைய முழு அந்த அந்த இது செயல்படுத்தணும், மூளையெல்லாம் செயல்படுத்தணும். அதுக்கு கிராஸ் பண்ணுற மாதிரி, அது கிராஸ் ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னாக்கா மௌத்து இருக்கிறது, அல்லாட்ட போய் நிற்கணுங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் வரணும். அந்த எண்ணத்தை வளரணும் நமக்கு தந்து முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வளரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.